வணக்கம் நண்பர்களே, தமிழ் தரவு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குழந்தைகளோட ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றம் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான். பொதுவாக ஆதார் கார்டில் அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து டாக்குமெண்ட் பேஸ்ட், இன்னொன்று வந்து ஹெச்ஐஎஃப் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் பேஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு வந்து எந்த அட்ரஸ் வந்து இப்போ மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த அட்ரஸ் இருக்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெச்ஓஎஃப் பேஸ்ட், அதாவது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாராவதோட ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸை வச்சு நம்மளோட ஆதார் கார்டு இருக்கிற அட்ரஸ் வந்து நம்ம மாற்றம் செஞ்சுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து ஹெச்ஓஎஃப் பேஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து மோஸ்ட்லி பண்ணுவோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஸோ myAadhar.uday.gov.in இதுதான் வந்து ஆதாரோட வெப்சைட். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பரும் கேப்சாவும் கேட்கும். ஸோ இந்த ஆதார் நம்பரில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம குழந்தையோட ஆதார் நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இந்த 8H743 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிஜிட்டை வந்து இங்கே கொடுத்துப்போம். அதுக்கடுத்து வந்து லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ குழந்தையோட ஆதாரில் வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓடிபியை கொடுத்துட்டு அப்புறம் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உள்ள லாகின் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் அட்ரஸ் யூசிங் டாக்குமெண்ட்ஸ், அப்டேட் அட்ரஸ் யூசிங் ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் தான் வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை ஆதார் இருக்கிற தற்போதைய அட்ரஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து நம்ம தாய் அல்லது தந்தை யாரோட ஆதாரில் இருக்கிற அட்ரஸை வச்சு நம்ம இந்த குழந்தையோட அட்ரஸ் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆதார் நம்பரை வந்து இங்கே கொடுக்கணும். அது போல் மற்ற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் வந்து எது வந்து நம்மகிட்ட இருக்கோ இதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட குடும்ப உறுப்பினர் தான் அப்படிங்கிறத வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன். என்னோடய ஆதார் நம்பரையும் என் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து நான் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்டு நான் இந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரூ. 75 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ரூ. 75 வந்து நம்ம பே பண்ணணும். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். உங்களோட ஜிபே அல்லது கார்டு ஏதோ ஒரு பேமெண்ட் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேமெண்ட்டை முடிச்சிட்டேன். பேமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்திருக்கும். நீங்கள் வேணால் இந்த அக்னாலஜ்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த அப்டேட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே போல் வந்து ஒரு எஸ்ஆர்என் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த எஸ்ஆர்என் நம்பர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு பழையபடி வந்து மை ஆதார் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் கொடுங்க. அதாவது தாய் அல்லது தந்தை யாரோட பேரை வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆதார் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டேப்ஸ் வரும். ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு இந்த எஸ்ஆர்என் நம்பர் அப்படிங்கிற இதில் வந்து அந்த எஸ்ஆர்என் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தையோட பேர் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்ரஸ் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வரும். அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. அப்புறம் லீகல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று இருக்கும். அந்த லீகல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வந்து இங்கே வந்து அக்செப்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் வந்து அக்செப்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு தடவை வந்து உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு உங்களோட வந்து பெர்மிஷனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கும் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிக் மார்க் வரும். இந்த மாதிரி அக்செப்டட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பழையபடி உங்கள் குழந்தையோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஆன்லைன் ரெக்வஸ்ட்டுக்கு கீழே
உங்களோட எஸ்ஆர்என் நம்பரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே ஹெச்ஓஎஃப் இதில் வந்து வெரிஃபிகேஷனுக்கு ஓகே சொல்லிட்டோம். அது முடிச்சதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா we are currently reviewing application சொல்லிட்டு ஆதார் டீமில் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆதார் வந்து நம்ம கார்டில் வந்து அட்ரஸ் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ அட்ரஸ் மாற்றம் வந்து செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த வேலிடேஷன் அப்படிங்கிறது வந்து க்ரீன் கலராக மாறிட்டு இந்த கம்ப்ளீட் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து டிக் மார்க் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து யுவர் ஆதார் ஹாஸ் பீன் அப்டேட்டட். நீங்கள் வந்து ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் uday.government.in அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆகிருக்கும். இந்த அப்டேட்டான ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து myAadhar.uday.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.